வாழா உங்கள் வாழ்வை வாழ. Cheers! Senior Living by Casagrande. Life begins at 50. இந்தியாவின் மிகப்பெரிய ஐடி நிறுவனமான டிசிஎஸ் தனது பணியாளர் எண்ணிக்கையை அதிரடியாக குறைத்து வருவது தகவல் தொழில்நுட்ப துறையில் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது. டாடா கன்சல்டன்சி சர்வீஸ் நிறுவனம் வெளியிட்டுள்ள காலாண்டு நிதி முடிவுகளில் பணியாளர் எண்ணிக்கை வரலாறு காணாத வகையில் சரிந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடந்த 6 மாதங்களில் மட்டும் சுமார் 30,000 ஊழியர்கள் அந்த நிறுவனத்திலிருந்து வெளியேறியுள்ளனர். தொழில்நுட்ப மாற்றங்களுக்கு ஏற்ப தங்களை மேம்படுத்திக் கொள்ளாத ஊழியர்கள் மீதான இந்த நடவடிக்கை அடுத்த 6 மாதங்களுக்கும் தொடர வாய்ப்புள்ளதாக தெரிகிறது. டிசிஎஸ் நிறுவனம் தன்னை ஒரு ஏஐ ஃபர்ஸ்ட் நிறுவனமாக மாற்றும் முயற்சியில் இறங்கியுள்ளது. இதற்காக ஏற்கனவே 2,17,000 ஊழியர்களுக்கு செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பங்களில் பயிற்சி அளிக்கப்பட்டுள்ளது. எங்களுக்கு ஆட்கள் தேவையில்லை என்பதற்காக இந்த நீக்கம் நடைபெறவில்லை. மாறாக புதிய தொழில்நுட்பங்களுக்கு தேவையான சரியான திறன்கள் ஊழியர்களிடம் இல்லாததே இதற்கு காரணம் என்று நிர்வாகத்தின் தரப்பில் விளக்கம் அளிக்கப்பட்டுள்ளது. நிறுவனத்தின் இந்த மறுசீரமைப்பு நடவடிக்கையில் அதிக சம்பளம் வாங்கும் நடுத்தர மற்றும் மூத்த நிலை ஊழியர்களே அதிகளவில் பாதிக்கப்பட்டுள்ளனர். அவர்களுக்கு பதிலாக நவீன தொழில்நுட்பங்களை எளிதில் கற்கக்கூடிய ஃப்ரெஷர்ஸ் அதிக எண்ணிக்கையில் வேலைக்கு எடுக்க நிறுவனம் திட்டமிட்டுள்ளது. இதற்காக ஃப்ரெஷர்ஸ் சேர்க்கைக்கான இலக்கையும் டிசிஎஸ் இப்போது 2 மடங்காக உயர்த்தியுள்ளது. டிசிஎஸ் நிறுவனத்தின் மனிதவள அதிகாரி சுதீப் குன்னுமால் பேசுகையில், பழைய திறன்களை மட்டுமே கொண்டுள்ளவர்கள் மீது நடவடிக்கை எடுப்பது தவிர்க்க முடியாதது என்று குறிப்பிட்டுள்ளார். லாபகரமாக இயங்கும் ஒரு நிறுவனமே இவ்வளவு பெரிய ஆட்குறைப்பில் ஈடுபட்டுள்ளது ஐடி ஊழியர்களிடையே ஒரு பாதுகாப்பற்ற சூழலை உருவாக்கியுள்ளது. பிப்ரவரி மாதம் இதற்கு எதிராக தொழிற்சங்கங்கள் போராட்டம் நடத்த திட்டமிட்டுள்ளதால் இந்த விவகாரம் மேலும் சூடு பிடிக்க தொடங்கியுள்ளது.